ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறையில் அமைஞ்சிருக்கிற மயூரநாத சுவாமி கோயில். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மாயவரம் கோவில் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவிலில் தினந்தோறும் ஒரு வயதான ஒரு பெண்மணி, ஒரு அம்மா பார்த்தீங்கன்னாக்கா திருப்பார்வை அவ்வளோ அழகா கோலமாவிலேயே எழுதுறாங்க. அது எழுதுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த எழுத்துக்கள் பாருங்க, அவ்வளோ நுணுக்கமா அப்படியே டைப் பண்ணா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அந்த எழுத்துக்கள் இருக்கு. வர்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னாக்கா, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடி யார்மணம் மாமையிலோ வேல்பட்டழிந்தது வேலையின் சூரனும் வேறு பூமவன் கால்பட்டழிந்ததின் என்றடை மேலையன் கையெழுத்தே சேந்தனை கந்தனை செங்கோல் வெப்பனை செஞ்சுடர்வே வேந்தனை செந்தமிழ் நூல்நெறி தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனாய் சாந்துனை போது மரவால் தவற்கொரு தாழ்வில்லையே. பாருங்க, இததான் செதுக்கி இருக்கிறாங்க அவங்க. தமிழ் வழியில் வர்ற இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி ஆட்கள். இவங்களாம் போயிட்டாங்கன்னா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல உச்சரிப்பு உள்ள தமிழ் ஆசிரியர்களோ இல்லை நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த திருப்பாவை தெரிந்தவர்களோ சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களோ பார்த்தீங்கன்னா வர சங்கத்திலையும் இருக்கலாம் சொல்லிக் கொடுக்க பெருசாக ஆளுங்க இல்லை. இருக்கிற வரைக்கும் இவங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்திட்டு கோயிலே வச்சு அறநிலைத்துறைக்காரங்க வந்து அல்ல இந்த அரசாங்கமும் அவங்களெல்லாம் ஒரு பெண்மணிக்கு ஏதோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இதை வழி பண்ணி இந்த கோயிலே வச்சு வர பக்தர்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச திருப்பாவைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த கோயிலை பற்றி இந்த ஸ்லோகங்கள் பற்றி எல்லாம் வர குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணாங்கன்னாக்கா உண்மையிலே புண்ணியமா போகும். இந்த மாதிரி ஆட்களை விடக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நம்மளை உபயோகப்படுத்திக்கணுன்றது தான் நம்மளோட வேண்டுகோள். இந்த அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.